ஓ மகா கணபதியை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதியிலிருந்து 14வது பாடல் பார்க்கலாம். இந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னா, ஆசையை அடக்கி ஆசையை ஒழித்து முருகனுடைய இறைவனுடைய திருவடி மீது அந்த ஆசையை நாம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் அவருடைய மனதுக்கே உபதேசம் செய்கின்றார், அறிவுரை செய்கின்றார். அப்படின்னா அது நமக்கு செய்கின்ற உபதேசம். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த கந்தர் அனுபூதியினுடைய 7வது பாடலையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அந்த பாடல் இதோட தொடர்புடையது. சுருக்கமாக பார்க்கலாம். 7வது பாடல் கெடுவாய் மனனே அப்படிங்கிற பாடல் ஏற்கனவே பதிவு 137 கொடுத்துருக்குறோம். விளக்கம் தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துக்கலாம். அதில் என்ன சொல்கிறார்? கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய். மனமே நீ கெட்டு போயிடாத, நீ நல்ல கதி காணணும்னா ஒரே வழிதான், நீ சேர்த்து வச்சுருக்க பொருள்களை மறைத்து வைக்காமல் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தானம் செய். தானம் செய்துவிட்டு உடனடியாக முருகனின் திருவடியை உன் மனதில் வைத்து தியானம் செய். தானம் செய், தியானம் செய் அப்படின்னு அந்த 7வது பாடலில் தன்னுடைய மனதுக்கு கட்டளையிடுகின்றார், அறிவுரை செல்கின்றார். அதே போல் இந்த பாடல்லையும் ஆசையை அடக்கி முருகனுடைய திருவடி நீர் செலுத்துன்னு சொல்கிறார். பாடலை பார்க்கலாமா? இப்போ கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. கடைசி 2 வரிகளில் நமக்கு இந்த ஆசை எப்படிலாம் வருது, எந்த வழியாக நமக்கு வருதுன்னு சொல்கிறார். முதல் 2 வரிகளில் அந்த ஆசையை ஒழிப்பதற்கு மாற்று வழி என்ன, அது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்ற வழியை நமக்கு சொல்கிறார். ஆசை எப்படி வருது, அந்த ஆசையை ஒழிப்பதற்குரிய வழி என்ன, அதையும் சேர்த்து சொல்கிறார். ஆகவே முதல்ல நம்ம கடைசி 2 வரி பார்த்துட்டு வருவோம். 5 புலன்கள், மெய் உடம்பு, வாய், விழி, நாசி, செவி, இந்த 5 வழிகள் மூலமாக 5 புலன்கள் மூலமாக செல்லும் அவாவினையே. இந்த 5 புலன்கள் மூலமாக தான் நமக்கு இந்த அவா என்கின்ற ஆசை வருது. எப்படி? உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம். நம்ம வெளியே போகிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அங்கங்கே பெரிய பெரிய பங்களாவை பார்க்குறோம். நமக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது. ஆனால் அந்த பெரிய பங்களாவை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, பெரிய பங்களா, அது மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு அது பார்க்குறோம். அதுபோல் ஒவ்வொரு விஷயமா, அதே போல் இந்த ஒவ்வொரு புலன்களும் அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தை செய்து அந்த எல்லா விஷயங்களையும் கொண்டும் உடனடியாக இந்த மனது அதில் பாதிக்கப்படுது. இந்த மனது தான் தெரியுமே, அது மின்னல் வேகத்தில் ஓடுமே, இங்கே அங்கேயுமா ஓடி ஓடி அந்த ஆசையில் மாட்டி சிக்கி தவிக்குது. இதுதான் ஏற்கனவே மகமாயை கலைஞர வல்லபிரான்ற பாடலில், அனுபூதி பாடலில் என்ன சொன்னார்? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையில் மாட்டி சிக்கிக்கின்றிருக்கேன் நான், என்னால் அங்கேருந்து வெளியே வர முடியலையேன்னு சொல்லி அங்கே தவிச்சார் அருணகிரிநாதர் முருகன்கிட்ட. இங்கே அந்த ஆசை தான், இது மூலமாக தான் அந்த ஆசை வருது. இந்த ஆசையை மிக மிக மோசமானது, கொடூரமானது. ஏன்? இந்த ஆசையை நம்ம அழிக்கலைன்னா நம்ம பிறவி என்ற பெருங்கடலிலிருந்து வெளியே வர முடியாது. திரும்ப திரும்ப பிறந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆகவே என்ன சொல்கிறார்? ஒழிவாய் ஒழிவாய், இந்த ஆசையை நான் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும். ஒரு முறை சொல்ல பாருங்க, 2 முறை சொல்கிறார். அப்படின்னா இந்த ஆசை என்பது அவ்வளவு கொடூரமானது. இந்த ஆசையை 5 புலன்கள் மூலமாக நமக்கு வருகின்ற இந்த ஆசையை நாம் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? மனசுக்கு சொல்கிறார் பாருங்க வழி. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே. மனமே, அந்த ஆசையை நீ ஒழிக்க வேண்டும். அது ஒழிப்பதற்கு என்ன வழி? வழி சொல்கிறேன் கேளு. கைவாய் கதிர்வேல் முருகன், முருகன் இருக்கான், அவன் கைவாயில் கதிர்வேல் இருக்கு. கதிர்வேல் ஒளி வீசக்கூடிய வேல், அருளாகிய ஞானமாகிய ஒளியை வீசிக்கொண்டிருக்கின்ற வேலை தன் கையில் ஏந்தி கொண்டிருக்கின்ற முருகன். அந்த முருகனுடைய கழல் பெற்று,
அவருடைய திருவடியை, திருவடி அருளை, திருவடி ஞானத்தை நீ போய் பிடித்துக்கொள். அந்த ஞானத்தை முருகனிடமிருந்து நீ வாங்கு. அந்த ஞானம் உனக்கு கிடைத்ததுன்னா திருவடி அருள் ஞானம். முருகன்கள் கையில் இருக்கிற வேல் அருள் ஞானம். ஆகவே தான் வேலை குறித்து திருவடியை இங்கே குறித்து காமிச்சிருக்கார் நமக்கு அருணகிரிநாதர். அந்த அருள் ஞானமே வடிவான வேலை கொண்டிருக்க முருகனுடைய திருவடி அருளை நாம் பெற வேண்டும் மனமே. ஆகவே நீ அந்த திருவடியை, கடலை பற்றிக்கொள். கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனனே. அதை பற்றி கொண்டால் நீ உய்வாய், நீ கடை தேறுவாய், நீ நல்ல கதி காண்பாய். நீ நல்ல கதி காண வேண்டும் என்றால், நல்ல நற்கதியை அடைய வேண்டும், நல்ல வழிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி, இந்த 5 புலன்கள் மூலமாக உனக்கு வருகின்ற இந்த ஆசையை ஒழித்துவிடு. அதை ஒழிப்பதற்கு உனக்கு ஒரு உபாயம் சொல்கின்றேன், நீ கேள். அருள் ஞானமே வடிவான வேலை கையில் ஏந்திருக்கின்ற முருகக் கடவுளை, அவருடைய திருவடியை பற்றி அந்த திருவடி அருளை, ஞானத்தை உனக்கு முருகன் கிட்டது கேட்டு வாங்கு. அது கேட்டு வாங்கின் போது நமக்கு இந்த ஆசை அறுபடும். எப்படி ஆசை அறுபடும்? இப்போது நமக்கு ஒரு பொருள், நேற்று வரைக்கும் நமக்கு ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிக்கும் நமக்கு அந்த பொருள். இன்றைக்கி வேற ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குது. உடனே நம்ம என்ன ஆகிடுது, நேற்று வரைக்கும் நம்ம எந்த பொருள் மீது ரொம்ப ஆசை வச்சுருந்தோமோ நம்ம ஆசை பற்று அங்கிருந்து விலகி இன்றைக்கி வந்த புது பொருள் மேலே போயிடுது. ஏன்னா அந்த பொருள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படின்னா இந்த ஆசையை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துல நம்ம திருப்பணும்னா அந்த இடம் இன்னும் அழகானதாக இருக்கணும், இல்லை நமக்கு தேவையானதாக இருக்கணும். அதே போல தான் இந்த 5 புலன்கள் மூலமாக வருகின்ற ஆசையில் மாட்டி சிக்கிக்கின்ற நீ அந்த ஆசையிலிருந்து விலக்கி, நான் இன்னொரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போய் ஆசை வை. அது என்ன இடம்? முருகனுடைய திருவடி. அது இதை விட உயர்ந்தது. இந்த 5 புலன்கள் மூலமாக உனக்கு ஆசை வருது, அது வந்து சிற்றின்பம் தான். அது அப்பப்போ உனக்கு கொஞ்சம் ஆசை, இன்பம் கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். அது என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் நீ முருகனுடைய திருவடியை போய் பிடிச்சிட்டின்னா உனக்கு என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்கும். ஆகவே அங்கே போய் ஆசை வை. இந்த ஆசையை விலக்கி அங்கே போய் ஆசை வை. அது ரொம்ப பிடித்தமான பொருள், என்றைக்குமே உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பொருள். ஆகவே அங்கே போய் மகிழ்ச்சி, ஆசையை பற்று, ஆசையை வை அப்படிங்கிறார். அவ்வளவு அழகான பாட்டு இந்த பாடல். இந்த பாடல் மூலமாக நம்ம இந்த 3 ஆசைகளை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மகமாய் என்ற பாடலில். அந்த 3 ஆசைகளை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்கின்ற ஆசைகளை நாம் விளக்குவதற்கு, அந்த ஆசைகள் எங்கிருந்து வருது? இந்த 5 புலன்கள் மூலமாக வருகிறது. இந்த 5 புலன்கள் மூலமாக வருகின்ற ஆசையை கட்டுப்படுத்தி மனதை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த மனதை முருகனுடைய திருவடி மீது நாம் செலுத்த வேண்டும். முருகன் மீது திருவடி செலுத்த நம்ம வேலை. அதுக்கப்புறம் மனசு தானாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். முருகனே கதி, முருகனுடைய திருவடியே கதி. நம்ம அவர் மேலே நம்ம பிரியத்தை செலுத்தும் பொழுது இந்த மற்ற உலகியல் ஆசையிலிருந்து, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற உலகியல் ஆசையிலிருந்து அந்த உலகியல் நம்ம வெளியே வந்துடுவோம். அந்த உலகியல் ஆசை தான் இந்த 5 புலன் மூலமாக வருது நமக்கு. அந்த ஆசை நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். இந்த பாடல் நம்ம திரும்ப திரும்ப பாடிண்டே இருந்தாலே போதும். பாடிண்டே இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசே அந்த வழியை நோக்கி போகும். முருகன் நினைச்சு கொண்டே இருக்கும். தானாக அந்த 3 ஆசைகள் நம்ம தானாக வெளியே வருவோம், விடுதலை ஆகி வருவோம். விடுதலை ஆகிட்டு வந்துட்டோம்னா முருகன் பார்த்துப்பார். பாடலை பார்க்கலாம் மறுபடியும். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவவினையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓம் சரவணபவ.